நேத்தி வந்து லைக் டேட்டாபேஸ்னா என்னன்னு பார்த்தோம். ம். ம். ஸ்கீமானா என்னன்னு சொன்னேன். ம். அடுத்து டேட்டா டைப்ஸ்ல ஆரம்பிச்சோம். ஓகே. தென் ரிலேஷனல் ஆப்பரேட்டர்ஸ். ம். அப்புறம் டிடிஎல் பார்த்தோம். அப்புறம் டிஎம்எல்ல வந்து கிரியேட் மட்டும் எப்படி பண்றது? கிரியேட் ஆப்பரேஷன் மட்டும் எப்படி பண்ணுறதுன்னு சொன்னேன். ஓகே, ஓகே. சரி, இப்ப டிஎம்எல்க்கும் என்ன மெயின் டிஃபரன்ஸு? மெயின் டிஃபரன்ஸ் வந்து டிடிஎல் வந்து ஆட்டோ கமிட்டு. ம். டிஎம்எல் வந்து மேனுவல் கமிட்டு. ஓகே. சரி, நெக்ஸ்ட்டு ஸ்கீமா எப்போ கிரியேட் பண்ணுவோம்? எதுக்கு கிரியேட் பண்றோம்? ஸ்கீமா எதுக்கு கிரியேட் பண்றோம்? நியூ ப்ராஜெக்ட் ஒன்று ஏதாச்சும் கிரியேட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா, ம். ஒரு ஸ்கீமா கிரியேட் பண்ணி நம்மளோ இல்ல ஒரு யூசருக்கு தனித்தனி நம்ம கிரியேட் பண்ணி தருவாங்க. கரெக்ட்டு. இது ஒரு பாயிண்ட்டு. வேற என்ன ரீசன்? பொதுவா டேட்டாபேஸ் வந்து லைக் டிவைட் பண்ணி வச்சுக்கிறோம். ம். ஸோ அப்போ சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன்லாம் ஒரு ஸ்கீமால இருக்கும். ம். யூசர் ஸ்பெசிஃபிக் டேட்டா எல்லாம் வேற ஸ்கீமால இருக்கும். ம். இந்த மாதிரி ப்ரைவசிக்காகவும் ஸ்கீமாஸ் கிரியேட் பண்றோம். சரி, அட்மின் ஸ்கீமால தான் அட்மின் ஸ்கீமால மட்டும்தான் வேற ஸ்கீமாலாம் கிரியேட் பண்ண முடியும். ஓகேவா? ம். ஓகே. வேற என்ன பண்றோம்? கேரக்டர்ல மொத்தம் எத்தனை டேட்டா டைப்ஸ் வருது? கேரக்டரு, வேர்கேர் 2. கேர், வேர்கேர் 2. வேர்கேருக்கும் வேர்கேர் 2க்கும் என்ன டிஃபரன்ஸ்? வேர்கேர் 2000 பைட் தான் வரும். வேர்கேர் 2 வந்து 4000 பைட் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து வேர்கேர் வந்து நல் ஸ்பேசஸையுமே எடுக்கும். வேறஸ் வேர்கேர் 2 வந்து நல் ஸ்பேசஸ்லாம் வந்து எலிமினேட் பண்ணிடும். கரெக்ட். கேர் மெயினா நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? சிங்கிள் பர்பஸ், அதான் மேலா ஃபீமேலா, இது இந்தியா அந்த மாதிரி ஒரு சில விஷயத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணுவோம். கரெக்ட். லிமிட்டட் கேரக்டர்ஸ், ஃபிளாக் செட் பண்றது, இந்த மாதிரி சின்னதா பண்றது மட்டும்தான். கேரக்டர்னா ஃபிக்ஸட் வேரியபிள், ஃபிக்ஸடு. வேர்கேர்னா ஃபிக்ஸட் இல்லாம மாதிரி. கரெக்ட். ஓகே. நம்பர் டேட்டா டைப்ல வந்துட்டு டெசிமல் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? நம்பரு பிராக்கெட்ல 6,2 அந்த மாதிரி கமா போட்டுட்டு போட்டோம்னா டெசிமல் இது ஆகும். ஃப்ளோட்டுக்கு பதிலாக நம்ம கமா போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் பிராக்கெட்ல. ஓகே, கரெக்ட். சரி, ஓகே. இன்னைக்கு அப்ப மிச்சம் இருக்கிற டிஎம்எல் எல்லாத்தையும் முடிச்சிடலாம். டிஎம்எல்ல வந்து ஃபர்ஸ்ட் கிரியேட் மட்டும் நேற்று பார்த்தோம் இல்லையா? ஓகே, அது திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நேற்று எடுத்ததில் யார் டவுட் இருக்கா? நம்ம அந்த லைக் ஆப்ரேட்டர் நம்பர் கூட யூஸ் பண்ணலாம் ப்ரோ. நம்ம ஃபைண்ட் பண்றதுக்கு ஓகே. லைக் அதே மாதிரி நாட் லைக்கும் இருக்கு. நாட் லைக் உள்ள நான் இது வந்துட்டேன். சரி, மறுபடியும் எடுக்கிறேன். லாஸ்ட்டாக நாட் லைக் மட்டும் மிச்சம் இருக்கு. சரி, மிச்ச டிடிஎல்ல வேற என்னென்ன இருக்கு மொத்தம் சொல்லுங்க. கிரியேட், ஆல்டர், ரீநேம், ட்ரங்கேட் அண்ட் ட்ராப். நெக்ஸ்ட் வந்து ஆல்டர் பார்ப்போமா? ஒலிம்பஸ்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணோம். இப்போ ஆல்டர்ல என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஒரு காலம் என்ன ஆட் பண்ணலாம்.
அதே மாதிரி காலம் ட்ராப் பண்ணலாம். அதுக்கடுத்து காலம் ரீநேம் பண்ணலாம். அதுக்கடுத்து மாடிஃபை பண்ணலாம். மாடிஃபைன்றது வந்து லென்த் இன்க்ரீஸ் பண்ணுறது, டிக்ரீஸ் பண்ணுறது. சரி, இப்போ வந்து ஒரு காலம் ஆட் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு டேபிள் எப்படி டிஸ்கிரைப் பண்ணணும்? டிஸ்கிரைப் டேபிள் நேம். ESC. இப்போ வந்துட்டு அடிஷ்னலாக இன்னொரு காலம் ஆட் பண்ணலாம். என்ன காலம் ஆட் பண்ணலாம்? பேட்ச் ஐடி ஆட் பண்ணிக்கோங்க. பேட்ச் ஐடி இருக்கா? பேட்ச் ஐடி இல்லை, ஆட் பண்ணிக்கலாம். பேட்ச் ஐடி இதுக்கு இப்போ ஆட் காலம்க்கு சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா, ஆல்டர் டேபிள் நேம் ப்ளஸ் ஆட் காலம் நேம் பேட்ச் ஐடி, அதோட சைஸ் கொடுக்கணும் இல்லையா? அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு. வேற டேபிள் ஆல்டர் ஆயிடுச்சு. மறுபடியும் கிரியேட் பண்ண டிஸ்கிரிப்ஷன் பேட்ச் ஐடி ஆட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ அதே தான். இப்போ இதே நாம திருப்பி ட்ராப் பண்ணுறோம் அப்படின்னா சேம் தான். ஆல்டர் டேபிள் நேம் ட்ராப் காலம் நேம். ஓகே, டிஸ்கிரைப் பண்ணி பார்த்தோம்னா காலம் நெக்ஸ்ட். இப்போ வந்து காலம் வந்து இப்போ ரீநேம் பண்ணணும். இப்போ எந்த இமெயில் இருக்கு, இமெயில் ஐடின்னு சொல்லி வைக்கணும் அப்படின்னா சேம் ஆல்டர் டேபிள் ரீநேம் காலம் ஓல்டு காலம் நேம் டு நியூ காலம் நேம். ஓல்டு காலம் நேம் டேபிள் ஆல்டர் இமெயில் ஐடி பண்ணியாச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு மாடிஃபைன்றது சைஸை வந்து கூட்டவே குறைக்கணும். ஆல்டர் டேபிள் இப்போ மொபைல் நம்பருக்கு வந்து நான் +91 ஆட் பண்ணுறேன் அப்படின்னா சைஸு 12 வரும் இல்லையா? 91 மட்டும் ஆட் பண்ணோம்னா 2 டிஜிட் ஆட் பண்ணால் போதும். ஸோ மாடிஃபை மொபைல் நம்பர் மொபைல் நம்பர் ஆல்டர் பண்ணியாச்சு. சைஸ் இன்க்ரீஸ் இப்போ சைஸை டிக்ரீஸ் பண்ண முடியுமா?
ப்ரோ சைஸ் சைஸை வந்து டிக்ரீஸ் பண்ண முடியுமா, இன்க்ரீஸ் பண்ண மாதிரி? பண்ணலாமே. இன்க்ரீஸ் பண்ணலாம். இப்போ உள்ள எதுவுமே டேட்டாஸ் இன்சர்ட் பண்ணாத வரைக்கும் பண்ணலாம். இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் பண்ண முடியும். இப்போ டேட்டா வந்து இல்லை, அதனால வந்து நம்ம டிக்ரீஸ் பண்ண முடியும். இப்போ ஆல்ரெடி ஒரு 12 டிஜிட்டுக்கு டேட்டா இருக்குது அப்படின்னா அதை குறைக்க முடியாது, 10 டிஜிட்டாக மாற்ற முடியாது. ஒன்லி இன்க்ரீஸ் மட்டும்தான் பண்ண முடியும். ஓகேவா? இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம டேட்டா வந்து மாற்றணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதுவே டிக்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா பண்ண முடியாது, ஆல்ரெடி டேட்டா இருக்குது அப்படின்னு. காலம் எம்டியாக இருந்தால் மட்டும்தான் சைஸை வந்து டிக்ரீஸ் பண்ண முடியும், இல்லாட்டி பண்ண முடியாது. இதுதான் மாடிஃபைடு முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட்டு ரீநேமிங் a டேபிள். சரி, ஆல்டர் டேபிள் நேம் ரீநேம் டு ஓல்டஸ்ட் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லி மாற்றிட்டேன். இப்போ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தா வருமா? வராது வராது. இங்கே வந்து கொஞ்சம் குழப்பம். டேபிள் ரீநேம் பண்ணுறதுக்கும் காலம் ரீநேம் பண்ணுறதுக்கும் லைட்டாக டிஃப்ரென்ஸ் இருக்கும். ரீநேமிங் காலம், ரீநேமிங் டேபிள், இது ரெண்டும் வந்து கன்ஃபியூஸ் ஆகும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஆல்ட் டேபிள் நேம், இங்கே ரீநேம் காலம் கொடுக்கணும். காலம் ஓல்டு காலம் நேம் டு நியூ காலம் நேம். இங்கே வந்து ரீநேம் டு டேபிள் நேம் டைரெக்டாக கொடுக்கணும். இது ரெண்டு தான் இதுக்குள்ள ஓகே. ஓல்டு காலம். மாடிஃபை பண்ணோம் பார்த்தீங்களா, இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணோம்ல. அதே மாதிரி இப்போ நம்பர்னு இருக்கிற ஒரு காலம் வந்து டேட் ஃபார்மேட்டுக்கு மாற்ற முடியுமா? நம்பர்னு இருக்கிறது ஒன்று, டேட் ஃபார்மேட்டில் டேட்டா இல்லாத வரைக்கும் மாற்றலாம்னு நினைக்கிறேன். மாற்றலாம். டேட்டா இருந்துச்சுன்னா மாற்ற முடியும், டேட்டா இல்லை அப்படின்னா மாற்ற முடியும். மாற்றணும் அப்படின்னா அந்த காலம்ல இருக்க எல்லாத்தையும் வேற ஒரு பேக்கப் டேபிளில் போட்டு அப்புறம் மாற்றி நம்பர் எல்லாத்தையும் மறுபடியும் மாற்றணும். இதில் ஏதாவது இப்போ இந்த காலம் டிராப் பண்றோம்ல, ஸோ வந்து சேம் டைம்ல வந்து எனக்கு ரெண்டு காலம் டிராப் பண்ணணும். ஒரே டைம் ரெண்டு காலம் டிராப் பண்ணணும். பண்ணலாம். அதை நான் பார்த்து சொல்கிறேன் ப்ரோ எப்படின்ட்டு. ஆனால் பண்ணலாம். அட் டைம் நம்ம எவ்வளோ டேபிள் காலம்லாம்
ஒரே டைம்ல நிறைய காலம் பிரிண்ட் நான் உங்களுக்கு பார்த்து சொல்கிறேன். ஓகே ஓகே. ஓகே நெக்ஸ்ட்டு டேபிள் ட்ராப் பண்ணி பார்க்குவோம். இது ரொம்ப ஈஸி தான். ட்ராப் டேபிள் டேபிள் நேம். டேபிள் ட்ராப் பண்ணி டிராப் பண்ண டேபிள் அப்படியே எடுக்கலாம்ல ப்ரோ? எடுக்க முடியாதா? எடுக்கலாம். அது வந்து ஃப்ளாஷ் பாயிண்ட்னு ஒரு மெத்தட் இருக்குது. அது யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அது நம்மளால எடுக்க முடியாது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆக்சஸ் வந்து டிபிஏ நான் தான் பண்ணுவேன். ஓகே ஓகே. சர்வர்லேருந்து எடுப்பாங்க ஃப்ளாஷ் பாயிண்ட் யூஸ் பண்ணி. நீங்க ஆஃபீஸ் லேப்டாப்னால உங்களால பண்ண முடியாது. நம்ம பர்சனல்லாம் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி ட்ரை பண்ணி பாருங்க. அப்படியே போடுங்களேன், அப்படியே கமெண்ட் பண்ணுங்களேன் பார்க்கலாம். ஃப்ளாஷ்பேக் சொல்லுங்க. ஃப்ளாஷ்பேக் டேபிள் நேம் டு ஃப்ளாஷ்பேக் டேபிள் நேம் டூ போட்டிங்களா? பிஃபோர் ட்ராப் 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 ஓகே. ஃப்ளாஷ்பேக் டேபிள் ப்ரோ. ஃப்ளாஷ்பேக் டேபிள். ஃப்ளாஷ்பேக்கா என்னது? இல்ல அதுதான் அவர் ஃபர்ஸ்ட் போட்டார். FLAS தான் ஃப்ளாஷ்பேக். ஃப்ளாஷ்பேக்கா ஃப்ளாஷ்பேக்கா? ஃப்ளாஷ் FLA BACK. நம்ம அந்த மூவிலாம் சொல்லலாம் ஃப்ளாஷ்பேக்லாம் அது மாதிரி. அது BACK. இப்போ ட்ரை பண்ணுங்க. ஓகே. இப்போ டேபிள் இருக்கான்னு பாருங்க. இதெல்லாம் நம்மள்ட்ட இருக்காது. நம்ம பண்ண முடியாது இத. ட்ரங்கேட்ன்றது ஒன்றும் இல்லை. டேபிளில் இருக்க டேட்டா எல்லாமே டெலீட் பண்ணுறது தான் ட்ரங்கேட். ஓகேவா? பட் என்ன ஒரு ட்ரங்கேட்டுக்கு டெலீட்டுக்கும் ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, டெலீட் பண்ணால் ரோல் பேக் பண்ணிக்கலாம், ட்ரங்கேட் பண்ணால் ரோல் பேக் பண்ண முடியாது. ஓகேவா? ட்ரங்கேட்டுக்கும் ட்ராப்புக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ட்ராப்ன்றது வந்து மொத்த டேபிளே ட்ராப் பண்ணும். ட்ரங்கேட்ன்றது வந்து டேபிள் ஸ்ட்ரக்சர் அப்படியே இருக்கும், டேட்டா மட்டும்தான் டெலீட் பண்ணும். காலம் நேம் அப்படியே இருக்கும், அதுல இருக்க டேட்டாஸ் மட்டும். காலம் நேம் எல்லாமே அப்படியே தான் இருக்கும், டேபிளோட ஸ்ட்ரக்சர் அப்படியே இருக்கும், டேட்டா மட்டும் டெலீட் பண்ணிடும். ஆனால் ரோல் பேக் பண்ணணும்னு பார்த்தா பண்ண முடியாது ட்ரங்கேட் பண்ணி. இதுக்கு சின்டாக்ஸ் சேம். ட்ரங்கேட் டேபிள் நேம். டேட்டா எல்லாமே எரேஸ் ஆயிடும், ரோல் பேக் பண்ண முடியாது. டேட்டா இல்லாததுனால இதுக்கு எல்லாத்துக்கும் டெஃபினிஷன் வேணுமா?
வேணாம் வேணாம் ப்ரோ. வேணாம்ல? சரி okay. வேணாம். உங்களுக்கு புரியுற மாதிரி எழுதி வச்சுக்கோங்க bro. ம். என்னாச்சு, என்ன கேட்ட? இல்ல உங்களுக்கு புரியுற மாதிரி டெஃபினிஷன் எழுதிக்கோங்கன்னு சொன்னேன். ம். கேட்டுட்டு எழுதலாம். Sanketh Tribal Olympics. இங்க ஒரு வேலை காணோம். ஆஃபீஸ் போயிட்டாரு அவரு. ஓ, இதெல்லாம் தான் DDL டேட்டா டெஃபினிஷன் நம்மகிட்ட இது மட்டும்தான். இது எல்லாமே எது பண்ணாலும் ஆட்டோ பண்ணிட்டு DDLோட மெயின் விஷயம் வந்து டேபிளோட ஸ்ட்ரக்சரை பண்ணுறதுக்காக மாடிஃபை பண்ண முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் டிஎம்எல் போலாமா? எஸ். டிஎம்எல் என்னென்ன இருக்கு? இன்செர்ட், அப்டேட், டெலீட். மெர்ஜ் சொன்னீங்க. மெர்ஜ். merge. இன்செர்ட் பார்க்கலாம். Insert nothing but it is used to insert data into a table. அதுக்கான syntax என்ன அப்படின்னா insert Insert into table, table name, insert into table name. Next columns எல்லாமே student ID. insert பண்றது வேரியஸ் மெத்தட்ஸ் இருக்கு. அதுல மெயினான மெத்தட் என்ன? column name போட்டு ஓகே. நெக்ஸ்ட் வேல்யூஸ் ஒவ்வொன்றா கொடுக்கணும். ஸ்டூடெண்ட் நேம், John. பேரே போடுவோம். சரி, இப்போ ஸ்டூடெண்ட் நேம் இப்போ நான் வேர்க்கர் இன்சர்ட் பண்ணுறேன். இப்போ டேட்டான்றது கேஸ் சென்சிட்டிவ்னு சொன்னேன் இல்லையா? ஆமா. ஸோ வந்து சிங்கிள் ஒர்க்கில் வச்சுக்கலாம். Okay. ஸ்டூடெண்ட் நம்பருக்கு சிங்கிள் போட்டு தேவையில்லை. போட்டாலும் தப்பு. போட்டாலும் பிரச்சனை இல்லை. Course ID. கோர்ஸ் ஐடி எஸ்கியூஎல் கோர்ஸ் ஐடியா டேட் ஆஃப் ஜாயினிங். இப்போ டேட்டு ஃபார்மேட் யூஸ் பண்ணுறப்போ நம்ம டூ டேட் கன்வர்ஷன் பண்ணி தான் இன்சர்ட் பண்ணணும். இல்லை அப்படின்னா சிஸ் டேட் வச்சு இன்சர்ட் பண்ணணும். சிஸ் டேட் இஸ் நத்திங் பட் டுடேஸ் டேட். System current date. பின்னாடி பார்ப்போம். சூழல் காலங்கள்லாம் பார்ப்போம். சிஸ் டேட் மொபைல் நம்பர் kmusriram@gmail.com. salary 2 lakhs per annum. Bro, 2 lakhs தான் bro சொன்னா. நீ ஏன் 2 lakhs சொல்ற? சரி விடுங்க பட். பரவாயில்ல போடு, இதுலயாச்சும் இருக்கட்டும். இப்போ ஒரு நாள் salary போடுறேன். ஒரு நாள் சேலரியா? ஓகே.
டிஃபரெண்ட் வே போடுங்க. செலக்ட் பண்ணி பார்க்கலாம். ஸ்டூடெண்ட் நேம், ஸ்டூடெண்ட் ஐடி, கோர்ஸ் ஐடி, எல்லாம் இப்போ எனக்கு ஒரு சின்ன கொஸ்டின் இதுல. இப்போ ஸ்டூடண்ட் ஐடி வந்து நீ 0, 1ன்னு குடுத்திருக்கு. ஆனா இங்க டிஸ்ப்ளே ஆகுறது பார்த்தீங்கன்னா 1ன்னு வந்திருக்கு. சப்போஸ் சிங்கிள் கோட்ஸ்க்குள்ள குடுத்திருந்தேன் அப்படின்னா 0, 1ன்னு வந்திருக்குமா? ஆனா சிங்கிள் கோட்ஸுக்குள்ள குடுத்துருக்க முடியாது. சிங்கிள் கோட்ஸ்க்குள்ள குடுக்கலாம். முடியாதுடா. நம்ம அங்க என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்? நம்பர் தானே யூஸ் பண்ணியிருக்கோம். முடியாது இல்லப்பா. குடுக்கலாம்ப்பா. குடுத்தாலும் தப்பு இல்லப்பா. தப்பு இல்லை தான், கொடுக்கக்கூடாது. சரி, கொடுத்து பார்ப்போம் என்ன ஆகுது. இல்ல டேட் இல்ல இருங்க 2 பக்கத்துல இன்னொரு சிங்கிள் கோடு இருக்கு. வரல. ஸ்டூடண்ட் ஐடியோட டேட்டா டைப் என்ன? நம்பர். ஓகே. ஆரக்கிள் வந்து ப்ரீ டிஃபைன்டா 0 இருக்கு முன்னாடி அப்படின்னா அதை வந்து கன்சிடர் பண்ணாது. எலிமினேட் பண்ணுது. 0 இருந்தாலும் இல்லாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை. 0.0102 இருக்கு அப்படின்னா கன்சிடர் பண்ணாது. இப்போ வந்து எடுத்துக்காது. இருந்தாலும் இல்லாட்டி ஒன்று தான் வந்து. ஓகே ஓகே. இப்போ இன்சர்ட்டே பல மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி இன்சர்ட் பண்ணுவாங்க டேட்டா எல்லாத்தையும். இது வந்து ரெகுலர் மெத்தட். இதுதான் மோஸ்ட் காமனாக யூஸ் பண்ணுற ஒரு மெத்தட். ஓகேவா? இது இல்லாமல் வேறு மெத்தட் இருக்குது. வித்தவுட் காலம் நேம் போடுறேன். என்ன சொல்லுங்க? வித்தவுட் காலம் நேம் போடாம டேட்டா கரெக்டா கொடுக்கணும். டேபிள் நேம் கொடுத்துட்டு டைரக்டா வேல்யூஸ் இதுல கொடுக்கும்போது காலம் எவ்வளவு இருக்கோ அது கரெக்டா கொடுத்தாதான் ரன் ஆகும். எல்லா காலமும் கொடுக்கணும். எல்லாம் 10 நாள் சொல்லுவாங்க எல்லாருமே. அதுக்கப்புறம் எவனுமே கிளாஸ் போயிருக்க மாட்டான். ஏன்னா அதுக்கப்புறம் யாருக்கும் தெரியாது. டிடிஎல் ஜிஎம்எல் ஜாயின்ஸ் வரைக்கும் சொல்லுவானுங்களாம். இதெல்லாம் ஈஸியான டாபிக்ஸ். அதான் இதெல்லாம் 3வது தடவை 4வது தடவை பார்த்துட்டு இருப்பானுங்க. ஏய் அப்பயே எங்கடா எழுதும் போது வந்தது. இது இல்லாம இன்னும் வேற மெத்தட் இருக்கு. ஓகே. மல்டிபிள் காலம்ஸ், மல்டிபிள் டேட்டாஸ் இன்சர்ட் பண்றதுல ஓ I don't know. அம்மா போட்டு நம்ம வேல்யூஸ் நெக்ஸ்ட் வேல்யூ நானு வேலு இருக்காரு, விஜய் இருக்கான். vijay@gmail.com. இந்த மாதிரி நம்ம வேல்யூஸ் மட்டுமே போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். இதில் வந்து லாஸ்ட்டாக வந்து நம்ம செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டியூவல் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டிஎல்னு போட்டா இது எதுக்கு அப்படின்னா டியூவல் அப்படின்ற வந்து ஒரு டம்மி டேபிள். இந்த இன்சர்ட் ஆல் யூஸ் பண்ணி பண்ணுறப்ப என்ன ஆகுது அப்படின்னா இந்த வேல்யூஸ் எல்லாமே இந்த டம்மி டேபிளில் போயிட்டு உட்காந்துருக்கும். அதுக்கப்புறம் இந்த டம்மி டேபிள்ல இருந்து இந்த ஒன் டேபிளுக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஓ இப்போ அப்படியே இது செமிகோலன் வச்சு ரன் பண்ணா இன்சர்ட் ஆகாதா? ஓகே ஓகே லாஸ்ட்ல வந்து செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டியூவல்னு யூஸ் பண்ணுவோம். ஓகே ப்ரோ. மிஸ்ஸிங் செலக்ட் கீவேர்ட்.
பார்த்துட்டு இருக்கேன். எப்படி என்ன மறுபடியும் பண்ணுங்க ப்ரோ. செலக்ட்டுக்கு முன்னாடி கமா வருமா? வராதுல்ல? இல்ல செலக்ட் பண்ணி தானே பண்ணீங்க. கிளாஸ் எல்லாத்தையும் கொடுக்கணும். இன்சர்ட் ஆல் கொடுத்துட்டா இன்டூ கொடுக்கணுமா என்ன? ஆமா கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் இதுல ஒரு செமிகோலன் வச்சு அந்த லைன் மட்டும் ரன் பண்ணி பாருங்க. ஆமா, அதை எடுத்துருங்க. இது இப்படி இல்ல இல்ல, என்ன சொல்றேன்னா 58 மட்டும் ரன் பண்ணி பாருங்க. டேபிள் நேம் போட்டு. டேபிள் நேம் போடல. இன்டூ போட்டு அந்த 58 மட்டும் ரன் பண்ணி பாருங்க. கோலன் கீழே அந்த செலக்ட் போட்டு பாரு. டேய் அது நார்மலா ஆவர் தான் ஆகுமே, அது என்ன பாக்குறது? இது மேல இருக்கிறது தானே செட் ஆகுது. ஓகே. set all Olympic value. இது யூஸ் பண்ணால என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் வந்து அதிகமாகும். ஸ்பீடா பண்ணலாம். பெர்ஃபார்மன்ஸ் மேஜரா யூஸ் பண்ற இந்த மெத்தட் தான். அது இல்லாம இது யூஸ் பண்ணுவாங்க. சில நேரங்களில் வந்து இன்சர்ட்லேயே வந்து சப்கரி யூஸ் பண்ணியும் இன்சர்ட் பண்ணுவாங்க. இப்போ வேல்யூஸ் வந்துட்டு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி டேபிள், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் சம்மர், அது எல்லாமே யூஸ் பண்ணி இன்சர்ட் பண்ணுவாங்க. அதான் நம்ம சப்கரியில் வேணால் பார்ப்போம். ஓகே. மேஜராக யூஸ் பண்ணுறது இந்த 3 மெத்தட்ஸ். ஓகே. இன்சர்ட் முடிச்சு நெக்ஸ்ட் அப்டேட் பார்க்கலாமா? இந்த வேலுக்கு விஜய்க்கெல்லாம் பாண்டி@gmail.com இருக்கு பாரு, நல்லா அப்டேட் பண்ணுது. வேலு விஜய்க்கு புரியல. இமெயிலாம் பாண்டின்னு இருக்கு, நல்லா அப்டேட் பண்ணி விட்டேன். வேலு 100 ஐசு வேலுக்கு. வா தலைவா. என்ன வேல்யூ கொடுக்கணும்? என்னடா வந்த மியூட்டை போட்டு நிறுத்திட்டாரு. அவர் ஆஃபீஸில் இருக்காரு. கிளாஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் தெரியுங்களா? வேர் கிளாஸ் ஃபில்டர் கிளாஸ் தான் வேர் கிளாஸ். ஓகே. இப்போ இங்கே 2 வேல் இருக்குது, 2 ரெக்கார்டு இருக்குது கரெக்டா? எஸ். இப்போ எப்படி அப்டேட் பண்ணலாம்? எதுவுமே யூனிக்கா இல்லையே. இல்லையா? ரோ ஐடி ரோ ஐடி யூஸ் பண்ணி அப்டேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ரோ ஐடி கண்டுபிடிக்கணும். ரோ ஐடி சின்டாக்ஸ் தெரியுமா யாருக்காவது? select row id ஆமா e dot star o dot star. சரி ஓகே. from employee ஏதோ டேபிள், நம்ம டேபிள் ஒலிம்பஸ் சாலியாஸ் நேம் வச்சுப்போம்.
ஈனு ஃபர்ஸ்ட்லயே கொடுக்குறீங்களா? அதுவும் 2 அலைஸ் நேமா? அது அலைஸ் நேம் இல்லப்பா. அலைஸ் நேம் வச்சு ஸ்டார்னா என்னது? செலக்ட் பண்றது எல்லாத்தையும். ஸ்டார்னா காலம் கூப்பிடுறது. ஓகேவா? எந்த காலம் கூப்பிடுற? ஒலிம்பஸ்ன்ற டேபிள் காலம் கூப்பிடுற. அதனால தான் அந்த இ டாட். சரி இது ரன் ஆகுமா? ஆகும். ஆகும். ஓகே. சரி இப்போ வேலுக்கு பார்த்தீங்கன்னா ரோ ஐடி வந்து 16 டிஜிட் நம்பர் 16 டிஜிட் வேல்யூ சம் யூனிக்கான ஜென்ரேட் பண்ண இது வேல்யூஸ் வந்து ஆரக்கிள் டிஃபைன்ட் அது ப்ரீ டிஃபைன்டு ரோ ஐடி தான். வேல்யூஸ். ஃபர்ஸ்ட் வேல்யூ எடுத்துக்கலாமா? ரோ ஐடி ரோ ஐடி டாபிக்லாம் சூடோ காம்ல வரும். அப்போ தனியாக நான் எடுக்கிறேன். ஓகே. இது 2 நாள் முன்னாடி கேட்டாங்க என்கிட்ட யாரோ. நம்ம தான் டிஸ்கஸ் பண்ண முடியும். டிஸ்கஸ் பண்ணலாம். ரோ ஐடி வச்சு அப்டேட் பண்ணிட்டேன். இப்போ வேல்யூஸ் யூனிக்காக இருந்துச்சு அப்படின்னா அந்த டைம் ரோ வித் ரோ ஐடி. ஓகே. சரி இப்போ விஜய்க்கு அப்டேட் பண்ணலாம். விஜய்க்கு அப்டேட் பண்ணுறது ஈஸி தான். ரோ ஐடி இல்லாமல் விஜய் சொல்லுப்பா. ஸ்டூடெண்ட் நேம் எடுத்து ஓகே. email id equal to where student name. அப்டேட் பண்றப்ப எப்பயுமே வந்து வேர் கிளாஸ் கண்டிப்பா இருக்கும். ஓகே. இல்லாட்டி இப்போ 1 மில்லியன் ரெக்கார்ட் இருக்கிறப்ப நீங்க வெறும் இதை அப்டேட் மட்டும் பண்ணீங்க அப்படின்னா இருக்கிற எல்லா காலத்துக்கும் அப்டேட் ஆகும். 6 ரோ அப்டேட் சொல்லி முடிச்சிடும். ஆமா. இப்போ தெரியாம ஒரு செட் ஆஃப் லைன்ஸ் எக்ஸிக்யூட் பண்றப்ப அதுல ஒரு கமிட் வந்து இருந்துச்சு அப்படின்னா இல்லைன்னா நம்ம டப்புனா ரோல் பேக் பண்ணிக்கலாம். கமிட் இல்லாட்டி ரோல் பேக் பண்ணி ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே. மற்ற போயிடலாம், டெலிட் போயிடலாம். டெலிட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம செலக்ட் பண்ணி பார்க்கணும். எந்த ரோ டெலிட் பண்ண போறோம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணி பார்த்துருங்க. சேஃபர் சைடு சொல்றேன். ஓகே. இப்போ எதை டெலிட் பண்ணலாம்? நான் ஒரு வேலை தூக்கிடலாம். இது இப்போ விஜய் சொல்லுவாரு டெலிட் கமாண்ட். இது ஞாபகம் இல்லடா. இப்போ வந்து ரெண்டுமே காமனா தான் இருக்கு. இல்ல இமெயில் ஐடி மாறி இருக்கு. இமெயில் ஐடி மட்டும் மாறி இருக்கு. ஓகேவா? இமெயில் ஐடி வச்சு டெலிட் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா வேற ஸ்டூடெண்ட் நேம் ஈக்குவல் டு வேலு அண்ட் இமெயில் ஐடி ஈக்குவல் டு velu.gmail.com அப்படின்னு சொல்லி மாத்திக்கலாம். வேற கிளாஸ்லயே அன் கிளாஸ் யூஸ் பண்ணலாம். அண்ட் ஆறு இதெல்லாம் ரிலேஷனல் ஆபரேட்டர் நெக்ஸ்ட் டாபிக் எடுக்கிறப்ப இருக்கும். ஓகே. இப்போ இங்க பாத்தீங்கன்னா நான் இந்த ரெக்கார்டை தான் டெலீட் பண்ண போறேன். இப்போ பாண்டின்ற ஜிமெயில் ஐடி எடுத்தேன் அப்படின்னா 2 பாண்டி இருக்காங்க கரெக்டா? ஆமா. வெறும் பாண்டி மட்டும் கொடுத்தா 2 பேர் டெலீட் ஆயிடும். 2 ரோ டெலீட் ஆயிடும். அதனால அண்டு கொடுத்து ஏதாவது ஒண்ணுத்துல வந்து வேலுன்னு கொடுத்துடலாம். இதெல்லாம் கேர்ஃபுல்லா பண்ணணும். ஓகே. அதுக்கு தான் செலக்ட் பண்ணி பார்த்துருக்கேன் டெலீட் பண்ணக்கூடிய ரெக்கார்ட். ஓகே, கரெக்டான ரெக்கார்ட் நமக்கு வந்துருச்சு. இப்போ டெலீட் எப்படி பண்ணணும்? செலக்டா வந்து டெலீட் மாத்திட்டா போதும். டெலீட் ஸ்டேட்மெண்ட் ஸ்டார் எடுத்துட்டு ஓகே. செலக்ட வந்து அப்படியே டெலீட்டா மாத்திடுங்க. ஓகே. ஸ்டார் போட்டுனா என்ன ஆகும்? டெலீட் ஸ்டார் வந்து சின்டாக்ஸ் எரர் அடிக்கும்.
ஓகே. இப்போ இப்போ நான் வேர் கிளாஸ் இல்லாம டெலிட் ஃப்ரம் டேபிள் நேம் கொடுத்தா என்ன ஆகும்? மொத்தமா எல்லாமே டெலீட் ஆயிடும். மொத்த டேபிளும் மொத்த டேபிளும் போயிடும். 0 டெலிட்டட். இப்படிலாம் பண்ணக்கூடாது. ஓகேவா? ட்ரங்கேட் மாரி ஆயிடும். ட்ரங்கேட் இதெல்லாம் மாதிரி பண்ணக்கூடாது. இந்த மாதிரி பண்ணக்கூடாது. வேர் கிளாஸ் இப்படி தான் வேணும். உங்களுக்கு சப்போஸ் அந்த டேபிள் டெலிட் பண்ணுற ஆப்ஷன் வரும், அப்போ மட்டும்தான் அதை யூஸ் பண்ணணும். இல்லை அப்படின்னா ட்ரங்கேட் யூஸ் பண்ணிக்கலாம், ரோல் பேக் பண்ண டேபிளில். ஆனா ட்ரங்கெட்டோட டெலீட் தான் கொஞ்சம் பெட்டர். ஆமாம். ரோல் பேக் அதாவது பண்ணி இப்போ அதுவே ரெக்கார்ட்ஸ் நிறைய இருக்கு அப்படின்னா அப்போ ட்ரங்கேட் தான் பெட்டர். வேகமா மில்லியன் ரெக்கார்ட்ஸ் இருக்கு அப்படின்னா அப்போ ட்ரங்கேட் யூஸ் பண்ணி தான் டெலீட் பண்ணணும். ரியல் டைம்ல ட்ரங்கேட் தான் யூஸ் பண்ணுவோம். மோஸ்ட் எஃபிஷியன்ட் வே டு டெலீட். அப்புறம் டேபிள் என்ன பண்ணுவீங்க? டேபிள் என்ன பண்ணுவீங்கன்னா அப்புறம் டேபிள் தான் ரெக்குயர்மெண்ட்டை பொறுத்து டேட்டாவை எனக்கு ஃப்ளாஷ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா ட்ரங்கேட் பண்ணி கொடுக்கணும். டேட்டாவை வேற இடத்துக்கு பேக்கப் எடுத்துருப்பாங்க. இதில் ஏதாவது டவுட் இருக்கா? நோ ப்ரோ. மர்ஜ் பண்ணலாம். இன்செர்ட் அப்டேட்டு டெலீட்டு மெர்ஜ் மட்டும் பேலன்ஸ். மெர்ஜும் நிறைய யூஸ் பண்ணுவோமா? வேலு ஏதாவது பேசுறாரா? அப்பப்போ யூஸ் பண்ணுவோம். ஏதோ வாய்ஸ் கேட்குற மாதிரி இருக்கு எனக்கு. ஆனா அது வேலு ப்ரோ பேசுறா. இல்ல ஜி, நான் ஆஃபீஸ் உள்ள இருக்கேன். ஸோ அதனால தான். சரி சரி. நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். ப்ரோ நீ ஜாலியா இரு ப்ரோ. அவனுங்களாம் போய் சொல்ற, அவன் கிடக்குறான். இல்ல ப்ரோ, டூப்ளிகேட் ரெக்கார்ட் டெலீட் பண்ணனும். அந்த டைம்ல என்ன பண்ணுவேன்னு கேட்டேன் ப்ரோ. டூப்ளிகேட் ரெக்கார்ட் டெலிட் பண்ணணும்னா அதான் ரோ ஐடி ரோ ஐடி வச்சு தான் ம் ரெக்கார்டிங் பாருங்க. நீங்க அப்பதான் உள்ள வந்தீங்க, உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. இது யார் கேட்டது? வேலு ப்ரோ கேட்கலடா. வேலு ப்ரோ தான் கேட்டாரு. இல்லையா? கார்த்தி தானே கேட்டாரு. ஆமா. ஆத்தியா, எனக்கு என்ன வாய்ஸ் ஒரே மாதிரி இருக்கு. கான்பிடண்டா பேசுறது ஸ்ரீராமா. அங்க பாத்துட்டு இருக்கேன். இதை புத்தூர் பண்ணி பாருங்க. ஓகே. என்ன பார்த்தோம்? மெர்ஜ் பிடிச்சிருக்கு ஒன்று தான், அதையும் பார்த்துடலாமா? மெர்ஜ் பார்த்துடலாம். சரி. மெர்ஜும் ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ணுவோமா? இல்ல அவ்வளோ ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ண மாட்டோம். பட் ஆனா தெரிஞ்சு வச்சுக்கணும். தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மெர்ஜ் டார்லிங் ரெக்கார்ட் பண்ணிடி. கெவின் ரெக்கார்ட் பண்றாரு. அது கெவின் ரெக்கார்ட் பண்றாரு. ஓகே. மெர்ஜ் யூஸ் பண்ணனும்னா அது ரெண்டு டேபிள் வேணும். மெர்ஜ் இன்டு டெஸ்டினேஷன் டேபிள் யூசிங் சோர்ஸ் டேபிள். ஃபர்ஸ்ட் மெர்ஜ்னா என்னன்னு சொல்லிட்டேன். ஒரு காலமையும் இருங்க ப்ரோ ப்ளீஸ், அவர் சொல்லட்டும். சரி, இது முடிச்சிடலாம். சசிங்க பத்திரடாரை. மெர்ஜ் இன்டு டெஸ்டினேஷன் டேபிள் யூசிங் சோர்ஸ் டேபிள். இப்போ சோர்ஸ் டேபிள்னு ஏன்னு ஒரு டேபிள் இருக்கு, டெஸ்டினேஷன் டேபிள் பின்னு ஒரு டேபிள் இருக்கு. ஓகேவா? நம்ம சேஞ்சஸ் பண்ண போறது பின்ற டேபிள்ல தான். ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ அக்கௌண்ட் ஐடி இருக்குன்னு வச்சுக்க. டேபிள் ஏல அக்கௌண்ட் ஐடி இருக்கு, பில அக்கௌண்ட் ஐடி இருக்கு. ஐடி மேட்ச் ஆகுது அப்படின்னா வந்துட்டு அட் த டைம் அப்டேட் பண்ணு. ஐடி மேட்ச் ஆகலை அப்படின்னா இன்சர்ட் பண்ணுன்னு அர்த்தம். இப்போ ஏல வந்து 01 ஒரு ஐடி இருக்கு, பில வந்து சேம் இங்கே வந்து 02ன்னு ஐடி இருக்கு. இப்போ ஐடி 1 வந்து ஐடி 2ஓட மேட்ச் ஆகலை இல்லையா? இப்போ வந்து ஐடி 1ன்ற ரெக்கார்டு ஐடி 2ன்ற ரெக்கார்டு வந்து ஏல இல்லை. ஸோ வந்து இல்லாத ரெக்கார்டை வந்து இன்சர்ட் பண்ணுன்னு அர்த்தம். நாட் மேட்ச்டு அப்படின்னா
ஸோ ம். அதுவே மேட்ச் ஆகுது அப்படின்னா அப்டேட் பண்ணுன்னு மீனிங். இது ரியல் டைமில் வந்து நான் எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்கிறேன். இது 2 டேபிள் வச்சு பார்க்கணும். இதை நாளைக்கு உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். சரி. இது வந்து மெயினாக ஏடிஎம் டிரான்சாக்ஷன்லாம் இந்த மெர்ஜ் யூஸ் பண்ணுவாங்க பொதுவாக. இது எப்படி பண்ணுறாங்கன்னு நாளைக்கு உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஓகே. ஓகே, சரி, இன்னைக்கு கிளாஸ் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ம்.